வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் நில அபகரிப்பு லேண்ட் கிராபிங் ஒரு முக்கியமான இஷ்யூ. ரைட். பலரும் ரொம்ப ஏழையாக இருக்கிறதுலேருந்து பணக்காரர்கள் வரையும் வந்து ஒரு சென்ட் நிலத்துலேருந்து 40-50 ஏக்கர் வரையும், அதாவது லோக்கல் ரவுடிஸ், அரசியல்வாதி, காவல்துறை, பெரிய நெக்ஸஸ். எஸ் சார். இதில் நிறைய பேர் இழந்துடுறாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க நீங்களும் அப்படி இழந்திருக்கீங்க. எஸ் சார். ஐ அம் ஆல்சோ a victim. அதே நேரத்தில் மக்களுக்கும் இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக சொல்லணும்னு. கண்டிப்பாக சார். ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி நிலத்தை இழந்தீங்க, அதுக்கான சட்ட முறைகள்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்கள். ரைட் சார். சார், நான் வந்து இது வந்து அம்மாவோட ப்ராப்பர்ட்டி. பட் ஐ எம் த கம்ப்ளைனன்ட் இன் த கேஸ். ஸோ அம்மா வந்து ஷீ 70 years old now. ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினது வந்து 1984. சரி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மாத்தூர்ன்ற, இப்போ மாதவரம் தாலுக்கில் இருக்கிற மாத்தூர்ன்ற கிராமம், அது அப்போ கிராமம். நவ் இட் இஸ் வெல் டெவலப்டு. த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இஸ் அரவுண்ட் 1,20,00,000 வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரவுண்டே அங்கே அவ்வளோ போகுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரிஜினல் வெண்டார்னு ஒருத்தர் யார் விற்றாரோ அவர் என்ன பண்ணுறாரு, எதெல்லாம் ஓப்பனாக இருக்குது, நிலம்லாம் வந்து யார் மேற்பார்வையிலே இல்லாத நிலங்கள் எது எதுன்னு பார்த்து வாங்கி போட்டு ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கிறத நம்ம எத்தனை வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வந்தாலும் இவங்க நெக்ஸஸ், அங்கே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எஸ்ஆர்ஓஸு, இவங்க அங்கே இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் ஓப்பனாக இருக்குது, யாரும் பார்க்கறது இல்லை, அன்ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணாமல் பின்னாடி வந்து டாக்குமெண்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது, என்கம்பரன்சஸ். இப்போ இவர்கிட்ட இது ஒரு கூட்டுப்பட்டால இருந்த நிலம். சரி. ஒருத்தர் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, ஒரு பெரிய பார்சல் ஆஃப் லேண்ட், மோர் தென் an acre இல்லை 2 acres விற்கிறாருன்னா 18 grounds இஸ் an acre. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதை பார்சலாக பண்ணி தென் he sells that out. அப்படி பண்ணும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவரே வச்சிருக்காரு. புரியுது. பிகாஸ் he cannot give that to every single purchaser. ஸோ இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ரீடைன் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி திரும்ப அதை பார்க்காம இருக்காங்க அப்படின்றத வச்சுக்கிட்டு, இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு தென் he creates further encumbrances, செட்டில்மெண்ட் டீட் போடுறது, ஒரு பவர் அவர் ஒய்ஃபுக்கிட்டே போடலாம், சன்னுக்கிட்ட போடலாம், யார்கிட்ட வேணா. இந்த கேஸில், என் கேஸில் வந்து he made this deed with his wife. ஓகே. ஸோ உங்கள்கிட்ட வித்துறாரு. கரெக்ட். நீங்க வந்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்க. கரெக்ட். பண்ணிட்டு ரொம்ப நாளா போய் பார்க்கல, இல்ல பாக்குறீங்க, ஆனா அது எதுவும் ஒண்ணுமே நடக்கல. எக்ஸாக்ட்லி. அவர்கிட்ட இருக்கிற தாய் பத்திரத்தை வச்சுக்கிட்டு அதே லேண்டா அவங்க ஒய்ஃபுக்கு மாத்தி செட்டில்மெண்ட் டீட ஒன்னு கிரியேட் பண்றது, காலையில போடுறது, ஈவினிங் கேன்சல் பண்றது. இல்ல இதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. எப்படி ஆல்ரெடி உங்களுடைய சர்வே நம்பர், இங்க சர்வே நம்பர் வாட் எவர் இட் இஸ், அந்த எக்ஸாக்ட்லி செக்ஷன்லாம் அதுல ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு வரும்ல. கரெக்ட். ஈஸில. ஓகே. 1908 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி என்ன சொல்லுதுன்னா, யூ கேன் ரெஜிஸ்டர் as long as the registrar finds everything is okay. சப் ரெஜிஸ்ட்ராரோ ரெஜிஸ்ட்ராரோ அவ்வளோதான் அது. பிகாஸ் there is எத்தனை வாட்டி வேணாலும் ஒரு பண்ணலாம். ஏன்னா அப்படிதான் இது நடக்குது. இப்போ இருக்கிற லாவும் சரி, இது எல்லாமே ஆர்கியாயிக் லா. அவருக்கு கம்ப்யூட்டர்ல கேட்கும்போது இப்போதானே சார் கம்ப்யூட்டர்லாம், கம்ப்யூட்டர் இஸ் ப்ராபப்லி லாஸ்ட் 20 years, லாஸ்ட் 2 decades தான். அதுலேயே லாஸ்ட் டெக்கேட்ல தான் எவ்ரிதிங் ஹஸ் பின் சார்ட்டட் அவுட். முன்ன சர்வே நம்பர் தப்பா, பட்டா நம்பர் தப்பா கொடுக்கறது, நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருந்தது. நவ் தே ஆர் சார்ட்டிங் அவுட் திங்ஸ். பட் என்ன கதைன்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ராரோட ரைட்ஸ் வாட் எவர் he has to doன்றது பார்த்தீங்கன்னா டு ஜென்ரேட் ரெவென்யூ மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் வாட் 1908 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி he can register any document. ரெஃப்யூசல் எப்போ வரும்னா he finds something is wrong with it. Now let us say, இப்போ ஒரு அவருக்கு சில கைடன்ஸ் கொடுத்துப்பாங்க. கண்டிப்பா செக் பண்ணிட்டு தான் நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா இருக்கு. இப்போ வந்து இட் இஸ் வெரி ஸ்ட்ரெஞ்சண்டா இருக்கு. ஏன்னா யூ ஹேவ் a photocopy. ஒருத்தரோட போட்டோ ஐடி இருக்கு, இதோட போட்டோ காப்பி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க டிஜிட்டலா யூ கேன் வெரிஃபை. ஒரு டெக்கேடுக்கு முன்னாடி போனீங்கன்னா கூட there is no way you can verify any of that. இப்போ சாரு ஃபெலிக்ஸ் சாரோட ப்ராப்பர்ட்டியே வந்து இன்னொருத்தர் ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து they can do false documentation, registration எல்லாமே. அண்ட் இது கொல்யூஷனோட தான் நடக்குது. இட் இஸ் நாட் தான் நான் ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கலாம். குட் ஐடியா சார் ஆக்சுவலி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கொல்யூஷன் உள்ள நெக்ஸஸ், எஸ்ஆர்ஓ,
இவங்க எல்லாருமே இன்வால்வ் இதில் சர்வேயர்லேருந்து. ஓகே, இப்போ உங்களுக்கு கதைக்கு வைப்போம். அப்போ இந்த லோக்கல் ரெஜிஸ்டரை கையில் போட்டு அவர் மனைவிக்கே இப்போ மாற்றிக்கிறாரு. கரெக்ட். இவர் எப்படி இதை பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. மனைவிக்கு காலையில் மாற்றி மறுபடியும் கேன்சல். கரெக்ட். ஒரே நாளில் செட்டில்மெண்ட் காலையில் வந்து பண்ணுறது, ஈவினிங் வந்து கேன்சல் பண்ணுறது. என்ன காரணம் அது? த ஐடியா இஸ் டு கிரியேட் நம்பர் ஆஃப் என்கம்பரன்சஸ். ஒன்றுக்கு மேலே ஒரு 10 என்கம்பரன்சஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா you cannot sell the property because the last encumbrance will not be in your name. உங்கள் பேர்லேயே இருக்காது. இந்த வில்லங்க சான்றிதழில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கடைசி வில்லங்க வந்து உங்கள் பேர் இருக்காது, ஒரு 10 பேர் இருக்கும் அதுக்கு முன்னாடி. ஸோ யாரெல்லாம் வாங்க வராங்களோ அவங்க இந்த ஈஸியை நகல் எடுக்கும்போது இந்த வில்லங்கங்கள் தான் வருமே தவிர உங்கள் பேர் அதில் பிரதிபலிக்காது. ஸோ இல்லைக்கா, ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ் கொடுங்கன்னா கூட நீங்கள் லாஸ்ட் 20 இயர்ஸ்னா கரண்ட் வில்லங்க யார் பேரில் இருக்குது அப்படின்னா இவங்க ஓனர் கிடையாது. இப்போ அம்மா பேரில் தான் வரணும் கடைசி வில்லங்கம். வேற எந்த டிரான்சாக்ஷனுமே அம்மா பண்ணலை. பட் இவங்க பண்ண இந்த ஃபால்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வில் பி ரிஃப்ளெக்டட். அது வந்து வில்லங்க சான்றிதழில் பதிவாயிருக்கும். இப்போ அடுத்து யாராவது பொட்டன்ஷியல் பையர் வராங்க அப்படின்னாலும், இல்லை இவங்களே யாருக்காக விற்கணுன்னாலும் அந்த பையரை ஏமாத்துறதோ இல்லை இவங்களே கொலூடு பண்ணி ஒரு பையரை செட் பண்ணுறது, இப்படி எல்லாமே உண்டு. இதை இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு நம்மக்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இது எல்லாமே நடந்தது. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் மாற்றிட்டாங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு இது தெரிய வருது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2014 நான் வந்து யூஎஸ்ல இருந்தேன் சார். ஐ கேம் பேக் ஃபார் அ விசிட். சரி. வரும்போது நிலம் எப்படி இருக்குது, ரெகுலராக யூஸ் டு விசிட். இந்த இடம் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியும், மார்க் பண்ண இடமும் தெரியும், கல்லும் போட்டு தான் வச்சுருந்தோம். வந்து பார்க்கும்போது திடீர்னு 4 போல் மட்டும் நிற்கிது கார்னர்ஸில் அண்ட் சைட்ஸ்லாம். ஒரு 10 ஃபீட்டுக்கு ஒரு போல் நிற்கிது. யார் இந்த போலை போட்டாங்க, தெரியாமல் போட்டாங்களான்னு சொல்லிட்டு வி ஆர் டூயிங் அன் என்கம்பரன்ஸ் செக், என்ன நடக்குதுன்னு. அப்போ பார்த்தா இந்த ஒரிஜினல் வெண்டார் வந்து செட்டில்மெண்ட் பண்ணது தெரிய வருது. தெரிய வந்தோன்னா உடனே M2 போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை தரோம். இந்த மாதிரி யாருன்னு தெரியல, இந்த ஆள் யாருன்னு தெரியல, நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறோம். பதிவு பண்ண சொல்கிறோம். கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணலை. அப்புறம் திரும்ப பல தடவை போய் அப்புறம் ஒரு CSR ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி அதோட காப்பி மட்டும் தராங்க. தே டோன்ட் ஃபைல் அன் FIR. அண்ட் திஸ் ஃபெலோ இந்த பர்டிகுலர் லேண்ட் கிராபர் வந்து ஈ கம்ஸ் தேர் வந்துட்டு நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வேற போகிறான். பட் தே டோன்ட் கிவ் அஸ் அ காப்பி. ஓகே. ஏன்னா இட் வாஸ் நாட் அ ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டு, எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்க. ஸோ 2016-17 மறுபடியும் வந்து பார்க்குறோம். தே ஃபைல் அனதர் கம்ப்ளைண்ட். யாரு? இந்த பர்டிகுலர் கோவிந்தசாமின்ற இந்த வெண்டார், ஒரிஜினல் வெண்டார். உங்களுக்கு வித்தவர் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு? எங்கள் மேலே பண்ணுறாரு. என்னென்ன நாங்கள் வந்து அதை ஆக்கிரமிச்சிருக்கோன்ற மாதிரி. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரிஜினலாக போட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்குது. திருவத்தூர் சப்கோர்ட்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து வருது கேஸு. தே டோன்ட் ஈவன் அப்பியர். இதை வந்து சும்மாவே வந்து ஒரு ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. 2018 மிடில் ஆஃப் 18 வந்து இட் வாஸ் ரிசால்வ். எக்ஸ்பார்ட்டியாக வந்து அவங்க அப்பியரே ஆகலை, தள்ளி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க கேஸை. ஸோ வி ஃபென்ஸ் அவர் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு போகிறீங்க. கோர்ட்டில் உங்கள் சைடு தீர்ப்பாயிடுது. அவங்க வரவே இல்லை அதனால ஓகே வரவே இல்லை. எக்ஸ்பார்ட்டியாக இட் இஸ் டிஸ்மிஸ். த கேஸ் வாஸ் டிஸ்மிஸ்டு. வி ஃபென்ஸ் த ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வந்து ஓகே ப்ராப்பராக ஒரு ஃபென்ஸை போட்டு பிளக்கார்டை வச்சு அம்மா தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தம், சர்வே நம்பர் எல்லாம் போட்டு இந்த கோர்ட் கேஸையும் மென்ஷன் பண்ணி வி புட் அப் அ போர்ட். இது 2018 நடக்குது. இந்த போர்டெலாம் வச்சாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். 1993 திஸ் சேம் ப்ராப்பர்ட்டி வாஸ் டிக்ளேர்ட் அஸ் கையகப்படுத்த போகிறாங்க. மணலி MRL அரோமேட்டிக் காம்ப்ளெக்ஸ் அவங்க ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டி மட்டுமா இல்லை ஒரு ஏக்கரேஜ், ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ஏக்கரேஜ் வந்து நாங்கள் எடுத்துக்க போகிறோம், எடுத்துக்கிட்டு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வருது 1993. ஓகே. அந்த டாக்குமெண்ட்டும் இருக்குது எங்ககிட்ட. ஸோ வந்த நோட்டீஸ்க்கு அதனால இது அப்படியே ஸ்டால் ஆயிடுச்சு. யாருக்கு வருது? எங்களுக்கு வருது. ஒரிஜினல் வெண்டாருக்கு அவங்களுக்கு நமக்கு வர வேண்டிய உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு வந்துடுச்சு. ஏன்னா யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸு ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸை வச்சு கவர்மெண்ட் நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அம்மாவுக்கும் அந்த நோட்டீஸ் வந்து வி அட்டெண்டட் மீட்டிங் மாதவரம் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில். அந்த மீட்டிங் ஐ ஸ்டில் ரிமெம்பர் 1993. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பர்டிகுலர் ஏக்கரேஜ் வரல, எங்கள் ப்ராப்பர்ட்டிலாம் வரலன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி சைதாப்பேட்டில் ஒரு ஸ்பெஷல் தாசில்தார் நியமனிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, எதர் யூ கெட் காம்பன்சேஷன் இஃப் த லேண்ட் இஸ் டேக்கன், அப்படி இல்லைன்னா
என்ஓசி கொடுத்துருவோம், தென் யூ கேன் ப்ராசஸ் ரெகுலர்லி வாட் எவர் யூ வாண்ட் லைக் அஸ் இன் எனி அதர் ப்ரைவேட் லேண்ட் அப்படின்னு சொல்லி என்ஓசி எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த என்ஓசி ஐ காட் இட் இன் 2014. அதுக்கப்புறம் தான் வி வர் ஏபிள் டு கெட் பட்டா. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். பட்டா நீங்கள் டேரெக்டாக வாங்கவே முடியாது, பிகாஸ் இட் வாஸ் அண்டர் கன்சிடரேஷன் ஃபார் லேண்ட் அக்விசிஷன். ஸோ இதுதான் இஷ்யூ. ஸோ இது ஒரு பக்கம் நடக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் காட்டுறோம், பட் நத்திங் ஹேப்பன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு கன்க்ளூஷனுக்கே வராமல் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு கமிஷனர் ஆஃபீஸில் ஐ கிவ் அ கம்ப்ளைண்ட். ஓகே, சென்னை எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் உங்களுக்கு இந்த அரசு கையகப்படுத்துறதா இருந்ததை கையகப்படுத்தல, நீங்கள் என்ன வேணால் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கும் என்ஓசி கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் கோர்ட்டும் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பார்ட்டியா இவங்க போட்ட கேஸுக்கு எக்ஸ்பார்ட்டியா உங்களுக்கு வந்து we get a பட்டா. அப்போ நீங்கள் உங்களோட வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே? கரெக்ட். நான் வந்து ரெசிடென்ட் ஆஃப் சூளைமேடு சார். we were in no position to construct a building there right away. ஓகே. ஸோ ஃபென்ஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். ஐ வென்ட் பேக் டு த ஸ்டேட்ஸ். சரி, நான் ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டேன். மை பிரதர்ஸ் வர் ஹியர். அம்மா வந்து விடோட் பென்ஷனர், 70 years ஓல்டு, எய்லிங் ஹெல்த்னு வச்சுக்கோங்களேன். ஷி கேனாட் மூவ் அரவுண்ட். அதெல்லாம் ரொம்ப ஆக்டிவ்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் அங்கே கட்டடம் கட்டினா நம்ம போய் தங்க வேண்டிய வேலையும் இல்லை. ஐ கேனாட் ரெண்ட் இட் அவுட், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ செக்யூர் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். வி வர் இன் பொசஷன், அவ்வளோதான். 2019 ஐ கேம் பேக் அகெயின். 2018 எண்டில் வந்தப்புறம் 19 ஒரு கால் வருது ரேண்டமாக. மறுபடியும் போய் பார்த்துட்டு வரோம். நடுவில் கொஞ்சம் ஃபென்ஸ் மட்டும் கட் ஆகிருக்கு. கேட்டால் ஆடு மேய்க்கிறவங்க உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு ஒரு இதை சொல்கிறாங்க. அந்த போர்டும் கீழே விழுந்துருந்தது. தென் நிமித்தி வச்சுட்டு வந்தோம். இப்படி நடக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. they are probably encroaching என்னன்றது தெரியல, பட் தட் வாஸ் அ சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சைமல்டேனியஸாக I raised a complaint with the commissioner. இந்த மாதிரி என்க்ரோச் பண்ணுறதுக்கு they are making attempts. I think this is the person, please do an enquiry. ஏன்னா இது வேல்யூவும் ஹை வேல்யூவாக மாறிடுச்சு இப்போ. ஸோ யூ கேன் கண்டக்ட் அன் என்கொயரி. அது 50 lakhs ஏதோ லிமிட் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த த்ரெஷோல்டு வந்தால் தான் கமிஷனரேட்டில் யூ கேன் கிவ் அ கம்ப்ளைண்ட் ஃபார் லேண்ட் கிராபிங். அப்போ தேர் ஆர் லேண்ட் கிராபிங் செல்ஸ் created by the ADMK government 2011. I think then it was created. அதுக்கு செப்பரேட் செல்லெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. My case was assigned to a team. I don't know whether I can say the numbers and names எல்லாம். ஸோ அதனால் படி தானே சொல்லலாம். டீம் 16 ஒரு டீம் 16ல் it was assigned அந்த கம்ப்ளைண்ட். ஸோ ஒரு வருஷம் ஆச்சு அந்த எஃப்ஐஆர் அது மாறுறதுக்கு. இந்த 2019 ஒரு கால் வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கால் வந்து நாங்கள் இந்த இடத்த வாங்கிட்டோம், நாங்கள் இங்கே கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது ரேண்டமாக. ஐ செட் நோ. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி என் நம்பர் எப்படி வந்தது? அப்போ என் நம்பர் தெரியுதுன்னா அப்போ நான் ஓனர்னு தெரிஞ்சு தான் நீ பண்ணுறேன். இல்லைனா எப்படி திடீர்னு வை வுட் சம்மன் கால் மீ டைரக்ட்லி அவுட் ஆஃப் த ப்ளூ? ரேண்டமாக ஒரு கால் வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், இந்த இடம் எங்களுது, நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லை அது ஏன் இடம், அந்த மாதிரிலாம் ஒன்றும் போர்டெல்லாம் வச்சுருப்போம் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் கேட்குறேன். அதை எப்படி நீ கேட்ப? இல்லை நாங்கள் மண்ணு கொட்டி இப்போ கட்ட போகிறோம் அப்படின்றாங்க. உடனே மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன் M2க்கு கால் பண்ணி, மில்க் காலனி போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் சொல்கிறாங்க, நான் தான் ஒரிஜினல் ஓனர், ஐ ரைஸ்ட் மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ், சிஎஸ்ஆர் நம்பரும் சொன்னேன், இல்லை இதெல்லாம் சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இந்த கான்ஸ்டன்ட் என்க்ரோச்மெண்ட் நடக்கிறதுக்கு அட்டெம்ப்ட் நடந்துன்னே இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறேன். நாங்கள் போய் விசாரிக்கிறோம் சார்னு சொல்கிறாரு. நாங்கள் பீட் அனுப்புகிறோம், பெட்ரோல் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நடக்கலை சார்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க. ஓகே. நான் நெக்ஸ்ட் டே ஐ கோ தேர், மண்ணுங்கன்னெல்லாம் கொட்டி ஒரு செட்டப்பில் இருக்குது. அண்ட் லுக்ஸ் லைக் லாட் ஆஃப் லோக்கல் கூன்ஸு குண்டாஸு எல்லாரும் இன்வால்வ். போனாலே ஒரு 10 பேர் அங்கே சுற்றி நடந்துகிட்டே இருக்காங்க. இது மாதிரிலாம் இருக்குது. அண்ட் ஐம் அ காமன் மேன். நான் வந்து ஒரு ஐ கேனாட் ஹேண்டில் திஸ் பிகாஸ் த போலீஸ் இஸ் நாட் சப்போர்ட்டிங் மீ whenever I go there. அவங்க அது பாலிஷ்டாக என்ன சொல்கிறாங்க, இது சிவில் சூட்டுன்றாங்க, சிவில் கேஸுன்றாங்க, நாங்கள் விசாரிக்கிறோன்றாங்க. ஒருத்தன் மண்ணு கொட்டியிருக்கான், ப்ராப்பர்ட்டி எந்து, இட் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்டு, எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் தே டோன்ட் வாண்ட் டு கெட் இன்வால்வ். சிவிலில் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தெர் இஸ் அ நெக்ஸஸ் பிட்வீன் ஆல் ஆஃப் தீஸ் குரூப்ஸ் இன்க்ளூடிங் த எக்ஸிக்யூட்டிவ், எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. ஸோ வி வென்ட் டு த கமிஷனர் ஆஃபீஸ் அகைன். அம்மாவும் நானுமே போனோம். டீம் 16 போய் வி கேவ் த ஹோல் கம்ப்ளைண்ட் அண்ட் இட் டுக் 1 year டு கெட் த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்ட். அதுக்குள்ளே கரோனா வந்துச்சு 2020. திஸ் ஹேப்பன் 2019 எண்டு. 2020 லாக்டவுன் வந்துச்சு. ஸோ நத்திங் மூவ்டு, எவ்ரி திங் வாஸ் ஸ்டாண்ட் ஸ்டில்லு. அண்ட் எண்ட் ஆஃப் 2020 வந்து என்ன நடக்குதுன்னா, தே ஃபைல் இன் எஃப்ஐஆர். இந்த மாதிரி இதெல்லாம் செக்ஷன்ஸ்லாம் போட்டு எங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஐஓ வந்து கால் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க.
ஃபுல்லாக மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பி போய் வாங்குகிறோம். மீன்வைல் ஐ கேவ் அ பர்சனல் பெட்டிஷன் டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் end of 2020. ஸோ மேடம் என்ன பண்ணுறாங்க, ஷி ஆர்டர்ஸ் ஃபார் அன் என்கொயரி டு த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸர் நார்த் சென்னைக்கு கொடுக்குறாங்க. தே டூ அ என்கொயரி, ரெண்டு சைடையும் கூப்பிட்டு டாக்குமெண்ட்ஸ் பார்த்து, அண்ட் தே ஆர் த அப்சல்யூட் அத்தாரிட்டிஸ் டு ஃபைண்ட் வெதர் த டாக்குமெண்ட்ஸ் ஹவ் பீன் ரெஜிஸ்டர்ட் ப்ராப்பர்லி. எல்லாம் பார்த்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு தே கிவ் அன் ஆர்டர் ஸ்டேட்டிங் தட் மை மதர் இஸ் த அப்சல்யூட் ஓனர். இது எல்லாமே ஃபால்ஸ் டாக்குமெண்டேஷன் அண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க டு த எஸ்ஆர்ஓ, கன்சர்ன்ட் எஸ்ஆர்ஓ. போட்டு ஐஜிக்கும் ஒரு காப்பி வருது, எங்களுக்கும் வருது. இந்த கன்சர்ன்டு ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரி வெண்டர், செகண்டரி செட்டில்மெண்ட் வாங்கினவங்க, அந்த ஃபைனல் பர்சன் ஹூ பாட் த ப்ராப்பர்ட்டி. ஃபைனல் பர்சன் ஷோபான்ற ஒரு கேரக்டரு. வி டோன்ட் நோ வெதர் ஆல் ஆஃப் தெம் ஆர் நோ கொலூடிங் வித் ஈச் அதர். ஏன்னா நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு சொல்கிறது. ஒரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் யூனிஃபார்மில் ஒரு 10 பேர் எல்லாரும் வந்து தேவர். ஐ வாஸ் ஒன் பர்சன் சிட்டிங் தேர். இவங்க எல்லாரும் ஐ சைட் ஆல் ஆஃப் தெம் ஷுட் கோ அவுட். யூ கால் மீ ஃபார் அன் என்கொயரி, ஐம் ஹியர் ஃபார் அன் என்கொயரி. மாதவரம் ஸ்டேஷனில் இவங்கெல்லாம் யார்? ஆஸ் எவ்ரிபடி டு கோ அவுட். நோபடி இஸ் கன்சர்ன். ஓவர் இஸ் த கன்சர்ன் பார்ட்டி, ஆஸ் த பர்சன் டு கம். அவங்கள மட்டும் உட்கார வைங்க. என்ன என்கொயரி, என்ன தனியாக பண்ணுங்க, அவன் தனியாக பண்ணுங்க. இது பஞ்சாயத்து கிடையாதுன்னு அதுக்கு வரல. யூ வாண்ட் அன் என்கொயரி, ஐம் தேர் ஃபார் இட். எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வந்துருங்க பாருங்கள். This is what I said. They said, இல்லை எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. I said, no, I cannot be in this inquiry. This is unfair. நீங்கள் கட்ட பஞ்சாயத்து நடத்துறீங்கன்னு நான் வெளியே வந்துட்டேன். I'll go to the commissionerate, then raise this complaint there. அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் அவுட். ஸோ திஸ் வாஸ் த அப்ரோச். ஆக்சுவலி நாங்கள் வந்து கையகப்படுத்திப்போம், கூட ஒரு நெக்ஸஸாக எல்லாரையும் வச்சுப்போம். உங்களை கூப்பிட்டு நாங்கள் பஞ்சாயத்து பேசுவோம். நீங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ 1 கோடியா, எனக்கு வந்து 50 லட்சம் கொடு, இல்லை ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு நீ 30 லட்சம் வாங்கிப்போ. தேர் ஆர் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். இதெல்லாம் இது மாதிரிலாம் தரலாம் அப்படின்ட்டு. இதுதான் இதோட கோல். ஐ செட் ஐ வில் நெவர் டூ தட். நான் எல்லாமே லீகலாக தான் பண்ணுவேன். ஐ வில் அப்ரோச் த கோர்ட்ஸ், ஐ வில் ஃபைல் அ எஃப்ஐஆர், தென் டேக் திஸ் டு த கோர்ட், let it come to a conclusion. அந்த ஸ்டாண்ட் எடுத்து we had to go through a lot of mental, physical, financial trauma. ஏன்னா நான் வந்து I was not in this country, I had to come back. வந்ததுக்கப்புறம் கரோனா வந்துச்சு. அம்மாவோட what do you call our only achievement in life வந்து இதுதான். இந்த லேண்ட் மட்டும் தான் அவங்களுடைய வாழ்நாள் சாதனை. என்னன்னா she comes from a poor background. She got married when she was very very young. I lost my father when I was 17. Okay. I'm the first son. So we had to go through a lot of trauma. ப்ராப்பர்ட்டின்றது அது இப்போ எக்கச்சக்க பணம் இருந்து சர்ப்ளஸில் போட்டு வாங்குறது இல்லை. ஒரு ரூபாவும் அந்த கஷ்டத்துலேயும் தாண்டி வி ஹெல்ட் ஆன் டு இட் ஃபார் அ ரீசன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். அப்படி தான் ஒவ்வொரு குடிமகனும், இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் சார், யூ ஹேவ் அ கிட். வி ஆல் ரைஸ் அவர் கிட்ஸ் இன் ஃபார் த ஃபியூச்சர். அதை வந்து இது உயிர் கொல்லி. இது நில அபகரிப்புன்றது உங்கள் உடைமை, உயிர், அதுக்கப்புறம் உங்கள் தன்மானத்தையும் சேர்த்து சாப்பிட்றது. அது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் உரிமையை நீங்கள் போய் பிச்சை எடுக்கிறீங்க ஒரு இடத்துலையும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போகிறீங்க, ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க. யூ கீப் ப்ரேயிங் அண்ட் ப்ளீடிங் வெரஸ் இட் இஸ் யுவர் ரைட். கரெக்ட். இப்போ ஒரு கார் காணாமல் போயிடுது, ஒரு நகை காணாமல் போயிடுதுன்னா காவல்துறை உடனே போய் கண்டுபிடிச்சி அதை எடுத்து கொடுத்துறாங்க. ஆனால் இது மாதிரி நிலத்தை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு அந்த காரோடைய வேல்யூ, நகையோட வேல்யூ நத்திங் இல்லையா, பீனட் தானே வரும் சார். த ப்ரெமிசஸ், இதோட ப்ரெமிசஸ் என்னன்னா, ஒரு காருக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு ஒரு ஃபுல் ப்ரூஃப் டாக்குமெண்ட். அது இட்ஸ் அப்சல்யூட் இன் நேச்சர். இட் டிக்ளேர்ஸ் ஹூ இஸ் த ஓனர். செகண்ட் ஓனர்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். முடிஞ்சு போச்சிங்களா. Whereas in a property document, உங்கள் வீடாகட்டும், அப்பார்ட்மெண்ட் பையர்ஸ் யாராக இருந்தாலும், they give a deed called title deedனு ஒன்று தரோம். அதை சேல் டீட்னு சொல்லுவாங்க, டைட்டில் டீட்னு சொல்லுவாங்க. பட் இஸ் இட் அன் அப்சல்யூட் ப்ரூஃப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்னா? நோ. உங்கள் ஃபோட்டோவை போட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு மாதிரி தரலாம் அப்சல்யூட் ப்ரூஃபாக. பட் தே டோன்ட் டூ இட். இது ஏன் பண்ணலன்னா, கலோனியல் டைம்ஸில் தே வாண்டட் டு கெட் ரெவென்யூ அவுட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் வேணால் நடக்கலாம், வில் மேக் மணி அவுட் ஆஃப் இட். சரி, இப்போ இது ஒரு சிவில் சூட்டாக கொண்டு போகிறோம் கோர்ட்லன்னா, இல்லாட்டி பே பர்சன்டேஜ் ஃபீஸ். அதுக்கு வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ, நிலத்துக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதை நீங்கள் கட்டணும். 2%, 3%, 6%, வாட் எவர் இஸ் லீவைட் பை த கோர்ட், யூ ஹேவ் டு பே கோர்ட் ஃபீன் பே பண்ணணும். இப்போ இது யாரால் பே பண்ண முடியும்? நான் வாங்கும்போது 4000 ரூபா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ, இப்போ வந்து 1.5 கோடி.
அதில் 30 லட்சம் கட்டு இல்லை 10 லட்சம் கட்டுனா ஒரு சாமானியம் எப்படி சார் கட்ட முடியும்? கோர்ட்டுக்கு போகாது இந்த கேஸ். ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் த நேச்சுரல் லா தட் யூ ஓன் த ப்ராப்பர்ட்டி இல்லைங்களா? இது இல்லாமல் அட்வர்ஸ் பொசஷன் ஒன்று நம்ம சிஸ்டம் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் கலோனியல் ஃப்ரேம் ஒர்க்கு இட்ஸ் ஆர்கேயிக் இன் நேச்சர். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாற்றவும் இல்லை, அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வரவும் இல்லை. அட்வர்ஸ் பொசிஷன் இஸ் லைக் 12 years நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியில் அன்டிஸ்டர்ப்டாக இருந்தீங்கன்னா தென் யூ ஓன் த ப்ராப்பர்ட்டி. ஐடியா என்ன, ஒரு நிலம் வந்து அப்படியே வீணாக இருக்குது, யாரோ ஒருத்தர் அதில் குடியிருந்தாங்கன்னா அதுலேருந்து டேக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது கலோனியல் மென்டாலிட்டி, ரைட்? அப்போ நான் மாற்றிட்டாங்களா இப்போ சிட்டியில் அது மாதிரிலாம் பண்ண முடியாது இல்லை சார். 12 years அட்வர்ஸ் பொசிஷன் இஸ் ஸ்டில் இன் ஒர்க், இட்ஸ் ஸ்டில் கான்ஸ்டிடியூஷனல் நேச்சர். நீங்கள் வந்து நடுவில் அன்டிஸ்டர்ப்டாக இருக்கணும், அவ்வளோதான் அவன் சொல்கிறான். நடுவில் வந்து யாரும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிடக்கூடாது, ஒரு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிடக்கூடாது, இல்லை ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிடக்கூடாது. இது எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா இஃப் யூ ப்ரூவ் தட் யூ கேன் ஸ்டில் ஓன் இட், அவ்வளோதான். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, நாட் கவர்மெண்ட் புறம்போக்கு ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மனிதனோட ஆயுள் கால கனவு உழைப்பு இது எல்லாத்தையும் வந்து திட்டம் போட்டு ஒரு பல பிரான்ச்சஸ் ஆஃப் த ஸ்டேட் ஏஜென்சிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. இதை தடுக்கிறதுக்கு நம்ம கடைசி ஆயுதமாக தான் கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. நான் வந்து பார்ட்டி இன் பர்சனாக ஐ அப்பியர் இன் மை கேசஸ் வேறு ரிட்டெல்லாம் போட்டு வரும்போது, வேற இந்த ஆக்சுவல் கேஸ் கிரிமினல் ட்ரையலில் நான் பண்ண முடியாது, பிகாஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ஸ் மீ. சரி, நான் பண்ண முடியாது. நான் இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஒன்று போட்டு ஐ கேன் ஹெல்ப் த கோர்ட் டு டூ த ட்ரையல், இவ்வளோ தான் நான் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த விக்டிமாக இருக்கிறப்ப கூட எனக்கு வந்து எந்த உரிமையும் இல்லை. அதுவும் ஒரு சட்டத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை. ஏன்னா விக்டிமுக்கு தான் மேக்சிமம் ரைட்ஸும் இருக்குது, ப்ளஸ் மேக்சிமம் விஷயமும் தெரியும், மேக்ஸிமம் எவிடன்ஸ் எதெல்லாம் வந்து ரெலவென்ட் டு த கேஸ்ன்றது அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆம்பளையோ பொம்பளையோ, பிகாஸ் ஹி ஹஸ் கான் த்ரூ த ஹோல் ட்ராமா அண்ட் த விக்டிமைசேஷன். இது மொத்தமும் வந்து கோ த்ரூ பண்ணுறது அந்த பர்டிகுலர் ஆள் தான். ஸ்டேட்டில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ இல்லை ப்ராசிக்யூட்டரோ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது இஸ் கோர்ட் ஆஃபீஸர். அவர் வந்து இஸ் டேக்கிங் த எவிடன்ஸ் ஆஸ் வெரி இன் சப்ஜெக்டிவ் மேனர். அண்ட் இஃப் அவரும் வந்து ஒரு நேர்மையற்றவராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், he can always completely move the trial to a different direction. கன்விக்ஷனே இல்லாமல், கன்விக்ஷன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 10% கூட கிடையாது இந்த கேசஸ்லாம். இப்போ என்ன நிலைமையில் இருக்கு உங்க லேண்ட்? இப்போ எவிடன்ஸ் சார், லேண்ட் வந்து தே ஹேவ் திஸ் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் கரோனா டைமில் கட்டினது. ஸோ அதுக்கு வந்து கமிஷனர் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அட்லீஸ்ட்? இல்லை சார், அது ஒரு டெம்பரரி ஷெட், ஒரு சூப்பரா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று போட்டு லாக் அண்ட் கீயை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வாட் ஐ டிட் வாஸ், உங்கள் லேண்ட் மாதிரியே பக்கத்தில் நிறைய பேருக்கு விற்றுருப்பாங்களா சார்? எதிரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து தான் அந்த டியர் ஆர்டரில் இட் வாஸ் கேன்சல். பட் தெர் இஸ் அனதர் கன்ஸ்ட்ரக்ஷன் நோ. அது இவங்களே யாருக்கா வித்துட்டு இல்லை அவங்க வந்தாங்களா, வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. பட் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குன்றது அந்த ஒரு பர்டிகுலர் மாதவரம் ஏரியா இட்ஸ் நோன் ஃபார் இட்ன்றது தான். அண்மையில் ஒரு 2 மாதம் 3 மாதம் கரெக்ட் சார், நான் ஒரு இன்டர்வியூ பண்ணால் அவரும் அதான் சொல்லுவேன், மாதவரம் ஏரியாவில் இது மாதிரி நிறைய நடக்குது சார். 2021 இதுவும் ஹைகோர்ட் ரிப்போர்ட் தான் சார். அதன்படியே வந்து கிட்டத்தட்ட 1268 கேசஸ் 21 நிலவரப்படி. ஆல் தீஸ் ஆர் லேண்ட் கிராபிங் கேசஸ். 2000 எந்த இயர் சொல்லுங்க? 2021. ஓகே. 22ல இந்த கேஸ் ஹியரிங் வரும்போது ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. 1268 நம்பர் ஆஃப் கேசஸ், 1268 கேசஸ். These are all land grabbing cases. 1268 கேஸ் சார். இப்போ 22ல நமக்கு தெரியாது அது எந்த கோர்ட்ல மட்டும், த்ரூஅவுட் தமிழ்நாடு இல்ல ஒன்லி த்ரூஅவுட் தமிழ்நாடு. எஃப்ஐஆர்ஸ் வந்து 2890. ஓகே. So you can count that also as cases once it gets filed. இது வந்து அதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கேஸ் வந்து இதுவே உங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4000 கிட்ட வந்துடுச்சு. இப்போ 4000னா தீஸ் ஆர் நாட் ஜஸ்ட் நம்பர்ஸ். இது 4000 குடும்பங்கள், அதோட எக்ஸ்டென்ஷன்ஸு, அவங்க ஃபியூச்சர். ஏன்னா ஒரு கேஸுமே டெக்கேட் ஓல்டு ஆல்மோஸ்ட். இதில் 20 years கேசஸ்லாம் இருக்குது சார். ஸோ அவங்களாம் செத்தே போனவங்களாம் இருக்காங்க இந்த கேஸை ஃபைல் பண்ணிட்டு. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாட்டியும் கோர்ட்டுக்கு போகும்போது லேண்ட் கிராபிங் கேஸ் அள்ளிக்குளம்ல இருந்து சார். அகைன் ஐ திங்க் ஜெயலலிதா பீரியட்ல தான் ஒரு லேண்ட் கிராபுக்கு தனி தனி செல்ஸ் நீதிமன்றங்கள், ஸ்பெஷல் கோர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் செல்ஸ். இது ரெண்டுத்தையுமே வந்து 23ல சுப்ரீம் கோர்ட் அட் குவாஷ்ட்.
that particular notification and said இது வந்து unconstitutional in nature. எந்த அடிப்படையில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா லேண்ட் கிராபிங்னு ஃபர்ஸ்ட் நீங்க டிஃபைனே பண்ணல, ஹூ இஸ் அ லேண்ட் கிராபர்ன்றதும் டிஃபைன் பண்ணல, இதுக்கு ஆக்டும் கிடையாது. இருக்கிற சிஆர்பிசி செக்ஷன்ஸ்லேயே வந்து இதை நீங்கள் டீல் பண்ணும்போது ஹவு கேன் யூ ஹேவ் ஸ்பெஷல் ஜூரிஸ்டிகேஷனல் பவர்ஸ், ஸ்பெஷல் கோர்ட்ஸ் எதுக்கு, ஸ்பெஷல் செல்ஸ் பண்ணால் அன்ஃபெட்டர்டு பவர்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ். போலீஸ்க்கு வந்து இது யாரை வேணால் உள்ள வைக்க முடியும், அத்துமீறல்கள் நடக்கும், அதனால் இதை குவாஷ் பண்ணுறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தனியாக ஒரு ஆக்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள், அந்த ஆக்டின் கீழ் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுங்கள், டிஃபைன் பண்ணிவிட்டு தென் யூ ப்ராசிக்யூட் வாட் எவர் இன்னும் கேசஸ் கம்ஸ் யுவர் வே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு அப்பயே சொல்லிவிடுது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னும் நம்ம ஊரில் அந்த இதுக்கு எதிரான சட்டம் நிறைவேற்ற இல்லவே இல்லை. மத்திய அரசியல்வாதி நேரடியாக இன்வால்வ் ஆயிருக்காரு, எப்படி சட்டம் இயற்றுவார்? எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. ஸோ யார் இந்த பில்லை ப்ரொப்போஸ் பண்ணணுமோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் இன்வால்வ்டு அண்ட் பிக் மணி இஸ் இன்வால்வ். இப்போ நான் சொன்ன இந்த 5000 கேஸில் சார் இதில் எவ்வளோ பணம் முடங்கியிருக்கு, எவ்வளோ பேர் வாழ்க்கை முடங்கியிருக்கு, தினசரி ட்ராமா எவ்வளோ. இதில் ஒரு வாட்டியும் கோர்ட்டுக்கு போகும்போது எதிராளி வந்து அங்கே நிற்கிறான், ஒரு 10 அக்யூஸ்டை நிற்க வச்சு உங்களையும் கூட நிறுத்துறாங்க. அதுவே இட் இஸ் அ ஹியூஜ் ட்ராமா. வை த சிஸ்டம் டஸ் தட்? இவங்களை தனியாக நிறுத்தலாம், அவங்களை தனியாக நிறுத்தலாம். அம்மா அப்போ 70 வயசுல நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரு 2 வாட்டி வி ஹேட் டு கோ டெபோசிஷன், விட்னஸ் டெபோசிஷன் சொல்லி போனாங்க. அதோடு அப்படியே நிற்கிது. அது எவிடன்ஸ் ஸ்டேஜ்லேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆயிடுச்சு, அப்படியே நிற்கிது. நத்திங் ஹஸ் ஹேப்பன். ஸோ நிறைய எவிடன்ஸ், இந்த டிஆர்ஓ ஆர்டரு, இந்த நில நீங்கள் தான் கவர்மெண்ட்டே உங்கள் இடத்த நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு அனுப்புகிறாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் இல்லை நான் எடுத்துக்கல, இந்தாங்க என்ஓசின்னு கொடுக்குறாங்க. அது மாதிரி நீங்கள் சேல் டீடு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ப்ராப்பராக இருக்குது. இவங்க ஈஸியை வந்து இவர் குளறுபடி பண்ணுறது அது அந்த பேட்டர்னை பார்த்தாலே தெரிஞ்சிருமே சார். சார் இது எல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க டிஆர்ஓ. அந்த ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டரை கூட எவிடன்ஸாக இது வரைக்கும் அவங்க எடுத்துக்கல கோர்ட்டில். எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆர்டர் வந்தாச்சு, அதுவும் வந்தாச்சு. இந்த 1993 லெட்டர், லேண்ட் அக்யூசேஷன் லெட்டர், அதுவும் நான் சப்மிட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் விட்டுறாங்க. வி வில் டூ இட் இன் ஓப்பன் கோர்ட்னு சொல்கிறாங்க என்கிட்ட சொல்லும்போது. சரி, இப்போ ஒரு சாதாரண மனிதர் இது மாதிரிலாம் பிரச்சனை வராமல் எப்படி லேண்டை பாதுகாத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின். இப்போ ஸ்டேட் ஆஸ் அ ஸ்டேட்னு அதுக்கு என்ன பொறுப்புனா இதை பாதுகாக்கணும். லேண்ட் இஸ் த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் மோஸ்ட் ப்ரீமியம் ஸ்டேட்னாலே அது லேண்ட் தான். எக்ஸாக்ட்லி. நீங்கள் நில அபகரிப்புன்றது டெரிட்டோரியல் அக்யூசேஷன். அருணாச்சல் பிரதேஷில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலம் தான். அப்போ ஒரு தனி மனுஷனுக்கு அது எவ்வளோ முக்கியம். காணி நிலம் இருந்தால் போதுன்னு பாரதி சொன்னது, இது ஒவ்வொரு தனி மனுஷனோட கனவு. அண்டு ஒரு நாளில் வாங்க முடியாது. நம்ம அரசியல்வாதியும் கிடையாது, இல்லை இல்லீகலாக பணம் சம்பாதிக்கிற ஆளும் கிடையாது. ஸோ இட் டேக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கு, சேவிங்ஸு அண்ட் நிறைய யூ வில் ஹேவ் டு மேக் பேலன்சஸ். ஒரு சாதாரண குடிமகன் வந்து நிறைய பேலன்சஸ், இது எதையாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். ஒரு நல்ல சாப்பாடை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு 10 ரூபா சேர்த்தா தான் இதை வாங்க முடியும்னு பண்ணுறது. அது ஒரு 20 வருஷம் கழிச்சு இது என் குழந்தைக்கு இருக்கும்னு வைக்கிறத வந்து ஒன்றுமே கஷ்டமே இல்லாமல் ஒரு 4 பேர் கூட்டு சேர்ந்து சதி செஞ்சு இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு காருக்கு கொடுக்குற ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இட் இஸ் அப்சல்யூட் இன் நேச்சர், நோபடி கேன் டிஸ்பியூட் ஆன் இட். அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை தாங்க. பட்டா இருக்கு, அதான் சார். சார் பட்டா, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு, சார் ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாக்ட்லி. இது தேர் ஆர் லைக் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்வால்வ் இன் திஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தனி டிபார்ட்மெண்ட், பட்டா வந்து ரெவென்யூ கீழே அகைன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ இஸ் செப்பரேட் டிபார்ட்மெண்ட், செப்பரேட் மினிஸ்ட்ரி லிட்ரலி. நீங்கள் சொல்கிற டிஎன்இபி வந்து அகெயின் இட்ஸ் டான்ஜெட்கோ இட்ஸ் எ செப்பரேட் போர்டு. நோ, இட்ஸ் நாட் ஈவன் டிபார்ட்மெண்ட், அது ஒரு போர்டு. நீங்கள் அதுலேயும் மேனிப்புலேஷன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். கார்பரேஷன் அகெயின், கார்பரேஷன் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. யூ கேன் மேனிப்புலேட் டாக்குமெண்ட்ஸ் அகெயின். இப்போ என் கேஸ்லேயே வந்து கமிஷனர் வந்து ஆர்டர் போட்டால் தான் என்கொயரி நடக்குது. அது நான் கோர்ட்டில் போய் ரிட்டு போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு என்கொயரிக்கு. அந்த என்கொயரியிலே என்னென்னமோலாம் பண்ணுறாங்க. அவங்க சைடு எடுத்து டைட்டில் டிஸ்பியூட் மாதிரி அந்த என்கொயரி நடத்துகிறாங்க. த என்கொயரி வாஸ் டன் ஃபார் இல்லீகல். நான் கேட்டது ஒரு காமன் மேன் எப்படி தன்னை வந்து பாதுகாத்துக்கிறது. நீங்கள் பாதுகாத்துக்கவே முடியாது. டெக்னிக்கலியே பார்த்தீங்கன்னா அதான் ரியாலிட்டி. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு லாஸ்ட் 20 years டிரான்சாக்ஷன் எல்லாம் போட்டு ஒரு புக்கு உங்களுக்கு தராங்க இல்லைங்களா. முன்னெல்லாம் வந்து ஒரு புக்கே தருவாங்க காருக்கு, அந்த மாதிரி ஒரு புக்கு கொடுக்கணும்.
with your photograph, previous owner photograph, எல்லாம் போட்டு it becomes undisputable nature. Why should the judiciary get involved in deciding who is the owner? It is the responsibility of the state. ஜுடிஷியரோட வேலையே கிடையாது இது இல்லைங்களா. ஒரு வாட்டி நான் சிவில் கோர்ட்டுக்கு எதுக்கு போகணும்? இஃப் ஐ எம் அலவுட் டு மென்ஷன், ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, he said don't let the victims get into the courts. It is a never ending process, long process. அதனால ஐஜி ரெஜிஸ்ட்ராருக்கு மேட சர்க்குலர் போட்டு அனுப்புங்க, அவங்களே பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இது. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க கேன்சலேஷன் ப்ராசஸே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ ஜுடிஷியரி வெரி வெல் நோஸ் இட் இஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ் ஃபார் த காமன் மேன் டு அப்ரோச் த சிவில் கோர்ட். போய் அதில் ஒரு 10 வருஷம் அவன் வாழ்க்கை மறுபடியும் போகுது. வாட் இஸ் த பாயிண்ட் இல்லைங்களா? நீங்கள் கட்ட பஞ்சாயத்துக்கு போனாலும் அதுதான். ஸோ அதனால தான் இந்த கட்ட பஞ்சாயத்து பிகம்ஸ் மோர் வேலிட். இந்த 10 வருஷம் எக்ஸாக்ட்லி நீங்கள் 10 லட்சமா எடுத்துக்கோ, எனக்கு கொடுக்குறத கொடு, ஆனால் என்னை விட்டுரு, நான் இதை வாங்கின்னு வேற எங்கேயா போய்ச்சிக்கிறேன். இந்த மென்டாலிட்டியை, இந்த ஃபியர் சைக்காலஜிஸ்ட்டை ஜனங்க கிட்ட கொண்டு வர்றது தான் இந்த லேண்ட் கிராபிங்கோட ஹோல் ஐடியா. அண்ட் யார் பண்ணுறாங்கன்னே தெரியாது உங்களுக்கு. ஓகே, ஒரு ஃபேஸ் இருக்கும். இப்போ இந்த இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் ப்ராபப்ளி. ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் த ஆக்சுவல் பெர்பெச்சுவேட்டரு இல்லை இஎஸ் ரோல் இல்லை பின்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. பட் கான்ஸ்டண்ட்டாக கோர்ட் ப்ராசஸு, எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் இருக்கிற கார்பரேஷனு, இவங்களை எல்லாரையும் வந்து ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ணுறது இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் வந்து யூ ஷுட் பி வெல் கனெக்டட் பொலிட்டிக்கலி அண்ட் பணமும் உங்ககிட்ட இருக்கணும் டு ஸ்பெண்ட் மணி ஃபார் ஆல் ஆஃப் திஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் பண்ணனா ஸ்டேட் வந்து ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் கொண்டு வரது மட்டும் இல்லை, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு தனியாக லேண்ட் கிராபிங்க்குன்னு ஆக்ட் தெலுங்கானாவில் இருக்குது, மத்திய பிரதேசில் இருக்குது ஆல்ரெடி. அதை பார்த்து நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணி, இப்போ ஆட்சியில் இருக்கும்போது பில்லை பாஸ் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 77 கொண்டு வந்தாங்க இவங்க. ஐஜி ஆர் டிஆர்ஓ கேன் கேன்சல் அப்படின்னு சொல்லி அதை குவாஷ் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்டில். இப்போ ஃபர்தர் அப்பீலுக்கு போய் அதை வந்து ரிவோக் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோட இவங்க கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் 77 என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் கேன்சல் பண்ணிடுறீங்க, பொசஷனில் அந்த கிரிமினல் இருக்கான், அதை யார் வெக்கேட் பண்ணி தரது? நீங்கள் மறுபடியும் என்ன கோர்ட்டுக்கு போன்றீங்க. நீங்கள் ஒன்ஸ் தட் டாக்குமெண்ட் இஸ் நல், ஹி ஹஸ் நோ ரைட் டு சிட் இன் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. அப்போ நீங்கள் வெக்கேட் பண்ணி தர்றது அதையும் சேர்த்து தான் ஒரு லாவையோ ஒரு ஆக்டையோ எனாக்ட் பண்ணணும். நீங்கள் ஹாஃப் பேக்டாக ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணிட்டு அது வந்து அகைன் இட் லீட்ஸ் டு த சேம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வாணிஸ்ரீ மேடம்க்கு வந்து கொடுத்ததை சொல்லி இட் வாஸ் ஃப்ளாஷ்டு. ஆட்சிக்கு வந்த உடனே, டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி அவங்க ப்ராப்பர்ட்டியை வந்து மீட்டு கொடுத்துட்டாங்க த்ரூ திஸ் ஆக்ட்னு சொல்லி வந்தது. பட் அதுக்கப்புறம் அதை எப்படி அதை ரெக்கவர் பண்ணாங்க, அங்கே பொசிஷனில் இருந்த அந்த பில்டிங் என்ன ஆச்சு, இதெல்லாம் நோபடி நோஸ், நோபடி ஃபாலோஸ் ஆல்சோ. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப முக்கியமான தகவல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார்